திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் தேவாரம் கண் காட்டும் நுதலானும் என்ற பதிகத்தின் 6வது பாடலுக்கான பொருளை இப்பொழுது சிந்திக்க முயற்சி செய்யலாம். தன்மதியும் வெய்யறவும் தாங்கினான் சடையின் உடன் ஒன்மதிய நுதல் இமையோர் கூறு உகந்தான் உரை கோயில் பன்மொழியால் அவன் நாமம் பல ஓத பசும் கிள்ளை வெண்முகில் சேர் கரும்பெணை மேல் வீற்றிருக்கும் வெண்காடே. ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்களில் பார்த்தோம்னா அந்த 10 பாடல்கள் ஒரு பதிகத்தில் இருக்குன்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு பாடலாவது அல்லது 2 பாடல்களாவது அந்த ஊரினுடைய நிலத்தின் அமைப்பு, அங்கு வளரக்கூடிய தாவரங்களின் வகைகள், அங்கு பறக்கக்கூடிய பறவைகளின் இனங்கள், அங்கு நடந்து போகக்கூடிய அந்த கால்நடைகளினுடைய விவரங்கள், இப்படி பல விஷயங்களை, அதாவது இயற்கை சார்ந்த விஷயங்களை அதை கட்டாயமாக அவர் ஒரு பாடல் அல்லது 2 பாடலில் வைப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் இது இருக்கும். ஒரு பாடல் ராவணனை நிந்திப்பதற்காக இருக்கும், ஒரு பாடல் சமண மதத்தை நிந்திப்பதற்காக இருக்கும், மீதி இருக்கிற பாடல்கள் எல்லாம் சிவபெருமானுடைய கருணையை சொல்வதாக இருக்கும். இது பொதுவாக ஒரு ஃபார்மேட்டுன்னு சொல்கிறோம் நம்ம. அது மாதிரி அவருடைய ஒரு ஃபார்மேட் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பாடலிலும் இறைவனை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது தன்மதியும் வெய்யறவும் தாங்கினான். தன்மதி அப்படிங்கிறது என்ன? ரொம்ப குளிர்ச்சியான இருக்கக்கூடிய இந்த சந்திரனானவன் அவருடைய சடையில் தாங்கி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் கங்கா மாதா இருக்கிறாள், ஒரு பக்கம் சந்திரன் இருக்கிறார். 2 குளிர்ச்சியான விஷயங்களை அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே சிவபெருமானுடைய உருவத்தில் நாம் பார்க்கும் பொழுது சிலது நமக்கு பிடிச்சதாக இருக்கும், சிலது நம்ம பயப்படக்கூடியதாக இருக்கும், அல்லது வேண்டாம் என்று நினைக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாமே சேர்ந்து அவர் தாங்கி கொண்டிருப்பார். இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், எந்த விதமான விஷயங்களின் மீதும் அவருக்கு விருப்பமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. ஏன்னா எல்லாம் அவர் தானே. அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் எங்கு தன்மதி இருக்கிறதோ அங்குதான் வெய்யறவு இருக்கிறது. வெய்யறவு, அந்த வார்த்தையே பாருங்கள். வெம் காலன் அப்படின்னா கொடுமையான காலன் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி வெய்யறவு அப்படின்னா, அரவுனாலே பாம்பு. பாம்போட விஷம் என்ன பண்ணும்? நமக்கு கெடுதல் தான் பண்ணும், உசுரை போக்கிடும். அதனால் அந்த கொடுமையான விஷத்தை கொண்டிருக்கக்கூடிய பாம்புன்னு அர்த்தம் அதுக்கு. அதை தாங்கி கொண்டிருக்கிறான். ஒரே சடையில் தான் எல்லாம் இருக்கிறது. அப்படியே பாம்பு நெளியிறது, கழுத்தில் ஆபரணமாக இருக்குது, கையில் கங்கணமாக இருக்குது. நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும் எப்படி இருக்கிறார் பகவான் அப்படின்னு. சரி பாம்பு எனக்கு வேண்டாம், வா 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 சந்திரன் ரொம்ப அழகு அப்படின்னு இதை வரணும்னு சொல்கிறதும் இது வேண்டான்னு சொல்கிறதும் இல்லையே. அது மாதிரி தான் நமக்கும் கூட இருக்கிற நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா, சில பேர் ரொம்ப குளிர்ச்சியான மனிதர்களாக, மனதை நன்றாக குளிர்விப்பவர்களாக இருப்பார்கள். அவர்களும் நமக்கு இன்பத்தை தருகிறார்கள், நாமும் அவர்களுக்கு இன்பத்தை தருவோம். சில பேர் அதுக்கு அப்படியே நேர்மாறாக இருப்பார்கள். அவங்க விஷத்தை கக்குவாங்க. நாம் அதுக்காக விஷத்தை கக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் சிவபெருமானுடைய தொண்டர்களாக அல்லவா இருக்கிறோம். அடியார்களாக இருக்கக்கூடிய யாரும் அந்த ஆண்டவனுடைய கொள்கைகளைத்தான் பின்பற்ற வேண்டும். அதுதான் விஷயம். இங்கே அவர் எப்படி இருக்கார் அது மாதிரி நானும் இருக்கணும். அதுக்கு சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறார். அவர் எதையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறார்னா, தன்மதியை தாங்கி கொண்டிருக்கிறார், வெய்யறவை தாங்கி கொண்டிருக்கிறாய். ஒன்மதிய நுதல் இமையோர் கூறு உகந்தான் அப்படின்னு சொல்கிறார். அம்பாளுடைய வர்ணனையை இப்படி சொல்கிறார். சந்திரனை பாதியாக அந்த அஷ்டமியில் பார்க்கக்கூடிய சந்திரன் எப்படி இருக்கும்னா, ரொம்ப அழகாக ஒரு நெற்றி மாதிரியே இருக்கும். அந்த நெற்றி அம்பாளுக்கு ஒரு வர்ணனை இருக்கிறது. அஷ்டமி சந்திர விப்ராஜ தளிகஸ்தல சோபிதா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு வர்ணனையானது லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்குது, நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அழகான நெற்றியை, நுதல்னா நெற்றி இல்லையா? நுதல் அப்படிங்கிறது இந்த மேல் நெற்றி பகுதியை குறிக்கிறது.
ஒன்மதிய நுதல் இமையோர் கூறு உகந்தான். அவளை ஒரு கூறாக அவன் வைத்திருக்கிறான். அம்மையப்பனாக பார்க்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் அம்மையப்பனாகத்தான் பார்க்கிறார். ஈஸ்வரனுடைய ஒரு பாதியாக உமையம்மை இருக்கிறாள். அந்த உமையம்மையினுடைய நெற்றி அழகான சந்திரன், அஷ்டமி சந்திரன், அர்த்த சந்திரன், பாதி சந்திரனாக மிக அழகாக ஒளி பொருந்தியதாக குளிர்ச்சியாக இருப்பதாக அது இருக்கிறது. இவர்களை பார்த்து அவர்கள் உரையக்கூடிய அந்த கோவில் இருக்கிறது இல்லையா, இந்த திருவெண்காடுங்கிற கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை புகழ்ந்து தேவர்களெல்லாம் பாடுகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய எண்ணற்ற அடியார்கள் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வேத மந்திரங்களை ஓதுகிறார்கள். தினமும் ருத்ரங்களை ஜபிக்கிறார்கள். இப்படி நிறைய வேத கோஷங்களை எல்லாம் சொல்லி அவரை ஓதிக்கொண்டே இருக்கிறார். எங்கும் எந்நேரமும் நமசிவாய நாமமே கேட்டுக்கொண்டிருக்கிறது என்ற அப்படிப்பட்ட அந்த சூழலில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் பன்மொழியால் என்றால் பாடி பாடி அவரை பரவசமாக வணங்குகிறார்கள். பண்ணுன்னு சொன்ன முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு தாளக்கட்டுக்குள் இசைக்குள் அடங்கி இருக்கக்கூடிய சொற்களைத்தான் பண் அப்படின்னு, அதுதான் பண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பண்ணுடன் இருக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னா இசை நயம் பொருந்திய சொற்கள். இப்போ வேதங்கள் ஓதும் போது கூட ஸ்வரம்னு உண்டு வேதத்துக்கு. நம்ம ப்ரோஸ் படிக்கிற மாதிரி படிக்க முடியாது. அந்த ஸ்வரம் ஏற்ற இறக்கங்கள் எங்கே ஏற்றணும் இறக்கணும் அதை படிக்கும் பொழுதே அது அழகான ஒரு பாடல் மாதிரியாக அது இருக்கும். அதே போலத்தான் இந்த பண் இசையும். தேவார திருவாசக பாடல்கள் அத்தனையுமே பண்ணில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் அதுவும் பாடும் பொழுது ஒரு இனிமையை தரக்கூடியதாக இருக்கிறது. பண் மொழியால் இத்தகைய அழகான மொழியால் அந்த இறைவனை துதித்து கொண்டிருக்கிற அந்த ஊரில் அவர் நாமம் மட்டும்தானே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவன் நாமம் ஓத பசும் கிள்ளை. இங்கே அவர் இந்த இயற்கைன்னு சொன்னேனே, அந்த இயற்கைங்கிற விஷயத்தில் அவர் கிளிப்பிள்ளையை எடுத்துக்கொண்டிருக்கிறார். நிறைய கிளிகள் இருக்கிறதாம் அங்கே. பசும் கிளியை பச்சை பசேல் என்று அந்த கிளிகள் இருக்கின்றன. அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம எல்லாருக்கும் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை அப்படியே சொல்லக்கூடியதாக அந்த கிளிகள் இருக்கும். இங்கே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்தும் இறை நாமமாகவே இருக்கின்ற காரணத்தினால் வாயே வாழ்த்து கண்டாய் அப்படின்னு சொன்னார் நாவுக்கரசு பெருமான். அந்த மாதிரி இந்த வாயார நான் வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்த்து மொழிகளையும் இறைவனுடைய நாமங்களையுமே அந்த கிளிகள் என்ன பண்ணுறதான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது நமசிவாயன்னு சொல்லிக்கொண்டே போகிறதாம். அந்த இறைவனுடைய நாமங்களை அது சொல்லிக்கொண்டே போகிறதாம். நம்ம திருமையச்சூர் போனால் கிளியை பார்க்காம வரமாட்டோம். இந்த இதில் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையின் கைகளில் ஒரு கிளி இருக்கிறது அப்படின்னு காட்டுவாங்க. அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கிளியானது நாம் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்பாளிடம் சொல்லும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு போய் லலிதா திரிபுரசுந்தரியினுடைய அந்த கோபுரத்தில் போய் அமர்ந்து அவளுக்கு அந்த செய்தியை சொல்லிவிட்டு வரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கிறது. அப்போ நம்ம போகும்போது ஒரு கிளி அங்கேருந்து பறந்து போயிட்டு பார்த்துட்டு வந்தது அந்த கோபுரத்தைன்னு சொன்னால் நமக்கு எவ்வளவு பரவசமாகும். ஒரே ஒரு தடவை பார்த்தாலே. அந்த ஊரில் எல்லா கிளிகளும் இறை நாமத்தை அப்படி சொல்லி கொண்டிருக்கிறதா. அப்படி ஒரு அழகான வர்ணனை. அதாவது பசு பட்சிக்கு கூட இறைவனுடைய நாமங்களில் ருச்சி இருந்தது அப்படிங்கிறது இது நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அந்த அளவுக்கு அங்கு நாமங்கள் ஓதப்பட்டிருக்கின்றன. வெண்முகில் சேர் கரும் பெணை மேல், நல்ல பெரிய கருமையான பனை மரங்கள் நிறைய இருக்கான். அழகான முகில்கள் நிறைய இருக்கிறதா. நல்ல ஒரு வளமான இடம், கடலோரத்தில் இருக்கக்கூடிய இடம். நம்ம இப்போ தான் கொஞ்சம் ஒரு பாட்டு 2 பாட்டு முன்னாடி பார்த்தோம். கடல் அலையில் முத்துக்கள் சேர்கின்றன கரையில், அது பார்த்து சிரிப்பது போல இருக்கிறது அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதனால் கடல் அலையோரம் நிறைய பனைமரங்கள் இருக்கும். அந்த பனைமரங்களோடு இருக்கக்கூடிய அந்த ஊரின் மேல் வீற்றிருக்கக்கூடிய வெண்காடு என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கும் இறைவனை புகழ்ந்து பாடுவோம் அப்படின்னு அவர் பாடுகிறார். நாமும் அந்த இறைவனுடைய நாமத்தை நன்றாக வாய் இனிக்க சொல்லுவோம். மேற்கொண்டிருக்கக்கூடிய பாடல்களின் விளக்கங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் அனுபவிப்போம். திருச்சிற்றம்பலம்.